Hello guys, welcome back to Raja Tech channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா YouTubeல முக்கியமான ஒரு ஆப்ஷனா இருக்கக்கூடிய இந்த அப்லோடிங் டிஃபால்ட் இத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல டீடைலா பார்க்க போறோம் guys. ரொம்பவே சின்ன ஒரு வீடியோ தான். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா Subscribe பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க guys. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். guys first வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவும் எடிட் பண்றோம், ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்றோம். அதெல்லாம் நம்ம எப்பவும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா எல்லா வீடியோஸ்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கற ஒண்ணு எல்லாத்துக்குமே எழுத முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி டேக்னு ஒரு விஷயத்துல நம்ம ஒரே வேலையை கொடுக்குறோம், அதாவது நம்ம சேனல் நேம் அந்த மாதிரி கொடுக்குறோம்னு சொன்னா அதுவும் ஒரே எல்லா வீடியோஸ்லயும் ஒரே மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம நேரம் என்ன ஆகுது? இந்த மாதிரி சிம்பிளா நேரத்தை கரெக்டா சுருக்குறதும் அதே மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகி அந்த அப்லோடிங் டிஃபால்ட்டா போறக்கூடிய ஒரு செட்டிங் தான் இந்த அப்லோடிங் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லலாம். அது பேர்லயே அந்த அர்த்தம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு செட்டிங்கை எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதனுடைய யூசேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒரு தடவை நம்ம வந்து அந்த அப்லோடிங் டிஃபால்ட்டை டைட்டிலாக இருக்கட்டும், இல்லை டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், டேக்காக இருக்கட்டும், எதுனாலும் ஒரு தடவை நம்ம கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வீடியோவில் வந்து அது ஜென்ரேட் ஆகிரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தான் இதை வந்து யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கைஸ், இந்த ஒரு அப்லோடிங் டிஃபால்ட் செட்டிங்கை வந்து நீங்கள் வந்து ப்ரௌசரில் தான் பண்ண முடியும். அதனால மொபைலில் உள்ள ஏதாவது ஒரு ப்ரௌசரில் யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்க்கோங்க. நான் வந்து இப்போ க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் யூடியூப்குள்ளே போகிறேன். யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே நீங்கள் கரெக்டாக என்ட்ரு ஆகிக்கோங்க. நான் வந்து இப்போ ஆல்ரெடி யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போனது வச்சுருக்கேன். அதை வந்து ஜஸ்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறது உங்ககிட்ட. ஜஸ்ட் வந்து லோடிங் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். கண்டினியூ டு ஸ்டுடியோன்னு கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் அப்டேட்லாம் வந்திருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுத்தாகணும். கண்டினியூ டு ஸ்டுடியோன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சரியாகிடும். டேரெக்டாக இப்போ வந்து யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிடும். போனதுக்கப்புறம் அதுக்கு கீழே பாட்டமில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இப்போ பாருங்கள், பாட்டமில் நல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். மேலே வந்து அந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே மேலே ஒரு லேயர் மாதிரி ஒன்று வரும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனாக அப்லோடிங் டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து டைட்டில், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் கீழே வந்து டேக், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. எல்லா வீடியோஸ்க்கும் பொருந்துற மாதிரி ஒரே மாதிரியான இதாக வச்சுக்கோங்க. எல்லா இதுக்குமே இது வந்து அப்ளை ஆகும். அதனால தான் சொல்கிறேன். டிஸ்க்ளைமர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறது உங்களுடைய அனதர் சோசியல் மீடியாஸ் உள்ளது, எதுனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு பெர்மனெண்ட்டாக எல்லா வீடியோஸ்க்கும் வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக சேவ் ஆகிரும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்துக்கலாம் கைஸ். இவ்வளோ தான். கண்டிப்பாக இந்த அப்லோடிங் டிஃபால்ட்டை எல்லாருமே பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் தனித்தனியாக பண்ண வேண்டியது மிச்சமாகும். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கைஸ். அவங்களுக்கும் பிகினர் யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கேள்வி மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதி பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பை பை, see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.